ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி துதிப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது சிலுவையை குறித்து தியானிக்கிற நாட்களாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சிலுவை நமக்கு என்ன செய்தது, என்ன விடுதலையை தந்திருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்தவர்கள் வெகு சிலர் என்பதை உணர்ந்தபடியினால் இந்த நாளின் காலை வேளையிலே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். தேவாவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இவ்வளோ ஒரு ட்ரை டாப்பிக்கை, ஒரு கஷ்டமான டாப்பிக்கை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். கர்த்தர் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். பவுல் ரோம பகுதியில் இருந்த திருச்சபைக்கு எழுதின இந்த கடிதத்திலே அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக. அதாவது எந்த மனிதன் என்பது பொருட்டல்ல, யூதனா அல்லது புற மார்க்கத்தானா என்பது கிடையாது. அவன் யூதனாக இருந்தாலும் பிற தேசத்தவனாக இருந்தாலும் எந்த ஜனக்கூட்டத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு நீதி உண்டாக வேண்டுமானால் ஒன்று நடக்க வேண்டுமாம். அது என்ன? கிறிஸ்து நியாய பிரமாணத்தை முடித்து வைக்க வேண்டுமாம். அந்த நியாய பிரமாணத்தின் முடிவாக கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதிகளை பல நேரத்தில் நாம் வாசித்திருப்போம். இயேசு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி நாம் தியானித்திருக்க வாய்ப்புண்டு. ஆனாலும் இதனுடைய ஆழமான காரியங்களை இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அங்கே 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் வாசித்து விடலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ரோமர் நிருபத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்திலே பல காரியங்களை பேசிக்கொண்டு வரும்போது நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த நியாய பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டும், ஏன் இந்த நியாய பிரமாணத்தை கிறிஸ்து முடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வியை கேட்போமானால் நமக்கு பல காரியங்களை வேதம் விளக்குகிறதை நீங்கள் பார்க்கலாம். நியாய பிரமாணத்தை தந்தது யாரு? மோசேக்கு தந்தது யாரு? ஆண்டவர் தந்தார். நியாய பிரமாணத்தை தந்தது யாரு? நீங்களாம் சொல்ல மாட்டீங்களோ? நீங்க சொன்னாதான் நான் திரும்புவேன். நியாய பிரமாணத்தை தந்தது யாரு? ஆண்டவர் தந்தார். அப்புறம் ஏன் அதை முடிக்கணும்? ஆண்டவர் தந்தது நித்திய காலமால இருக்கணும், ஏன் அதை முடிக்கணும்? ஏன் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுவதன் காரணம் என்ன? அப்போ இந்த நியாய பிரமாணம் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அது சில காரியங்களை அதனால் செய்ய முடியவில்லை. ஏன் அதை நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், வாசிங்கள் என்னோடு கூட கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதிலே 14வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால், அதாவது நியாய பிரமாணங்களால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் இயேசு ஆணி அடித்தார் என்று சொல்லி இந்த கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? அவர் நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லும் போது அது எப்படி இருந்ததா? முதலாவது நமக்கு எப்படி இருந்துச்சா? அது எதிரிடையாக இருந்தது. இரண்டாவது நமக்கு விரோதமாக இருந்தது.
இப்போ பவுல் சொல்லுகிறார், ஒரு சில காரியங்களை அவர் தன்னுடைய நிருபங்களிலே ஆண்டவர் தந்த அந்த நியாயப்பிரமாணமானது அது நமக்கு எதிரடையாக இருந்தது, அது நமக்கு விரோதமாகவும் இருந்தது என்று சொல்லுகிறார். என்ன நடந்தது? இன்னொரு சில வசனங்களையும் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும், நல்ல கவனிங்க, நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய, அதாவது நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற அந்த இஸ்ரவேலர் யாவரும் எதற்கு உட்பட்டிருக்கிறார்கள்? என்ன நடந்துச்சு? நியாய பிரமாணத்தினால சாபம் வந்துச்சா? அப்படியா? வந்துச்சின்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். யாருமே கை தூக்கலையா? இந்த பக்கம் வரலையா? சரி, நீங்க எது கேட்டாலும் கை தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அடுத்து அதே வசனத்துல தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறதே. ஏன் பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவைகளை எல்லாம் செய்ய முடியாதவன், செய்யாதவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்குது? வேதாகமத்தில் எழுதியிருக்கா? வாசிக்க பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 27, 26. உபாகமம் 20. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன், ஆமா, நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். அப்ப அங்க பவுல் சொல்ற வசனத்துடைய காரியம் என்ன? அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நியாய பிரமாண கிரியைக்கு உட்பட்ட எல்லாரும் சாபத்திற்கு உட்பட்டிருந்தார்கள். ஏதோ ஒரு சாபம் இருந்துச்சு. அதே அதிகாரம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு, ஆமா, கிறிஸ்து நமக்காக சாபமானார், நம்முடைய சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார்னு நம்ம வாசிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு தான் அந்த வசனத்தை நம்ம தெளிவா வாசிச்சிருப்போம். எந்த சாபத்திற்கு நீங்களாக்கி விட்டார்? நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். அப்ப என்ன நடந்தது? இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் தானே. ஆண்டவர் தானே எழுதி கொடுத்தார் மோசேயின் மூலமாக. அவர் மூலமாக எழுதி கொடுத்த கட்டளையே எப்படி மனுக்குலத்திற்கு விரோதமாக மாறியது, எப்படி மனுக்குலத்திற்கு எதிராக மாறியது, எப்படி மனுக்குலத்திற்கு சாபமாக மாறியது? பெரிய கேள்விதானே. சரி, இன்னும் ஒரு சில வசனங்களையும் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 38வது 39வது வசனத்திலே பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார்? ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ. நல்லா கவனிங்க. இங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய பிரமாணத்தினால யாரையும் என்ன பண்ண முடியல? நீதிமான்களா ஆக்க முடியல, அங்க விடுதலையை கொடுக்க முடியல. சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அங்க யூத மார்க்கத்திலிருந்து ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள், புறஜாதிகளும் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்போது ஒரு குரூப் சொல்லுது, இல்ல அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நியாய பிரமாணத்தை பின்பற்றணும்னு சொல்லும் போது பேதுரு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 9, 10வது வசனம்.
விசுவாசத்தினாலே அந்த புறஜாதிகள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி யூதர்களாகிய நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த அந்த பெரிய நுகத்தடியாகிய நியாய பிரமாணத்தை ஏன்பா நம்ம இவர்கள் மேல சுமத்தணும்னு கேட்கிறார். சரியா? பவுல் சொல்லும்போது கொலோசியர் நிருபத்திலே சொல்லுகிறார், நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடையாகவும் இருந்த நியாய பிரமாணம் என்று சொல்லி, கலாத்தியர்ல சொல்லும்போது சொல்லுகிறார் நியாய பிரமாணத்தின் சாபம் என்றே சொல்லுகிறார். இன்னும் அப்போஸ்தலர்கள் அவர் சொல்லும்போது அது ஒரு மனிதனையும் அது நீதிமானாக்க முடியல, அதாவது பரிசுத்தவானா மாற்ற முடியல என்று சொல்லுகிறார். இங்க பவுல் பேதுரு சொல்லும்போது அது ஒரு நுகத்தடிப்பா, அதை ஏன் நம்ம இன்னும் சுமக்கணும் என்று சொல்லுகிறார். அப்ப இப்ப இந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருந்தது என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு வருவோம். பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும், எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இந்த நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? ஆதி மனிதனை ஆண்டவர் உண்டாக்கின போது அவனை தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்திருந்தார். அவனோ பாவம் செய்த போது தேவனுடைய சாயலை இழந்து போனான். பின்னாட்களிலே நோவாவின் நாட்களிலே முழு மனுக்குலமும் அழிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் வந்த சந்ததியும் பாவத்திலே இன்னும் கூட்டிக் கொண்டே போனபடியினால் ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த ஜனக்கூட்டத்தை இஸ்ரவேலர் என்று அழைத்தார். அவர்கள் எகிப்திலே கிட்டத்தட்ட 430 ஆண்டு காலம் அடிமைகளாக இருந்தார்கள். பின்னர் அவர்கள் மோசேயின் நாட்களிலே விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்படி அவர்கள் விடுதலை ஆகி வரும்போது அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் அடிமைகளாகவே வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கென்று ஒரு சட்ட திட்டம் கிடையாது, அவர்களுக்கென்று ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஆண்டவர் அவர்களை ஒரு தனி தேசமாக மாற்றப் போகிறார். ஆனால் அவர்களுக்கென்று எழுதி கொடுக்கப்பட்ட சட்டம் ஒன்றும் இல்லாதபடியினாலே அவர்கள் தங்கள் மனசாட்சியின்படி காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களைத்தான் நாம் மனசாட்சியின் காலம் என்று சொல்லுகிறோம். அவனவன் மனதிற்கு எது சரின்னு பட்டுச்சோ, எது செய்வதற்கு லேசான காரியமா இருந்துச்சோ அதை செய்தான். அப்படி இருக்கிற அந்த காலத்திலே அவர்களுக்கு மனிதர்களுடைய பிரமாணம் அல்ல, என்னுடைய பிரமாணம் ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் தன்னுடைய கையினாலேயே 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார். அதை தொடர்ந்து பல காரியங்களை மோசேயின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். அதைத்தான் நியாய பிரமாணம் என்று சொல்லுகிறோம். அந்த நியாய பிரமாணத்திலே என்ன இருந்தது? 613 கட்டளைகள் இருந்தது. எத்தனை கட்டளை? ஆமா, நீங்க யாத்திராகமோ அந்த புஸ்தகத்தெல்லாம் உட்கார்ந்து மெதுவா எண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டிய கட்டளைனா என்னது? கமாண்ட்மெண்ட்ஸ்னா அதுக்கு ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பா கடைபிடிச்சு தான் ஆகணும். ஸோ அப்படி 613 கட்டளைகளை மோசேயின் மூலமாக ஆண்டவர் எழுதி கொடுத்தார். அதைத்தான் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறோம். இதை தாண்டி கற்பனைகள் இருக்கிறது, பிரமாணங்கள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கானவைகள். ஆனா கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது எது? இந்த 613 கட்டளைகள். எப்ப பலி கொடுக்கணும், எதுக்கு பலி கொடுக்கணும், எந்த ஓய்வு நாள, எந்த நாளை நம்ம ஓய்வு நாளா ஆசரிக்கணும், ஒரு பாவம் செஞ்சா என்ன செய்யணும், குற்றம் செஞ்சுட்டா என்ன செய்யணும், ஒரு தேவனுக்கு நன்றி செலுத்தணும்னா என்ன செய்யணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இப்படி பலவிதமான கற்பனைகளை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். அதுதான் உங்களுக்கு பைபிளே, அதுதான் ஒரு இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்னது? வேதமே. ஆனா அந்த வேதத்தை குறித்து தான் பவுல் இத்தனை காரியங்களை பின் நாட்களிலே சொல்லுகிறார். அந்த நியாய பிரமாணத்தின் முடிவாகத்தான் கிறிஸ்து வெளிப்பட்டார் என்றும் சொல்லுகிறார். இயேசுவே சொல்லும்போது நானே அந்த நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறேன் என்றும் அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த நியாய பிரமாணம் நல்லதுக்கு கொடுக்கப்பட்டுச்சா கெட்டதுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? தைரியமா சொல்லுங்க. நல்லதுக்கு கொடுக்கப்பட்டுச்சா கெட்டதுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? நல்லதுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க சொல்லுங்க, நியாய பிரமாணம் நல்லதுக்கு கொடுக்கப்பட்டுச்சா கெட்டதுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? கெட்டதுக்கா? நல்லதுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஏன் அது சாபமா மாறுச்சு?
என்னக்கா சரியா கை கொள்ளல, திரும்ப சொல்லுங்க. ஜனங்களே கெடுத்துக்கிட்டாங்க. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க. ஓய்வு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்கன்னா என்னது வேலை செய்ய மாட்டாங்க, விறகு பற்ற வைக்க மாட்டாங்க, நல்ல விறகு கூட எரியக்கூடாதுன்னா எரியாது அவங்க வீட்டில். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆட்கள் தான். அப்போ பவுல் அந்த கலாத்தியர்ல சொல்லும்போது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு மனுஷன் கொலை செய்யாம இருக்கலாம், ஒரு மனுஷன் களவு செய்யாம இருக்கலாம், ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யாம இருந்துடலாம். ஆனா ஏதோ ஒரு கற்பனையை மீறிட்டாலும் அவர் என்னதான் 613 மீறினதா தான் அர்த்தம். இன்னும் விளக்கமா உங்களுக்கு சொல்லணும்னா, ஏன் இந்த நியாயப்பிரமாணம் சாபமாக மாறியது? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். சரியா? எப்பவுமே ஒரு முதல்ல தானே கதை சொல்லுவார், நடுவில் சொல்றாருன்னு பாக்குறீங்களா? பரவாயில்ல, ஏதோ ஒரு கதை நம்ம மெசேஜில் இருக்கும். ஆமா, சரி. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்து என்ன பண்ணாங்க, திருமணம் செய்து வைத்தாங்க. இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பாப்போம். ஆமா, நன்றி. திருமணம் முடித்து வைத்தார்கள். அந்த பெண் ரொம்ப தங்கமான பெண். எப்படிப்பட்ட பெண்? உங்களை மாதிரியே. ஆமா, தங்கமான பெண். ஆனா அந்த கணவன் ஒரு சரியான குடிகாரன். சரியா? எப்படிப்பட்ட கணவன்? ஆமா, சரியான குடிகாரன். ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், ஒழுங்கா சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். ஆனாலும் அந்த பெண் ரொம்ப ரொம்ப தங்கமான பெண் அப்படிங்கிறதுனால அந்த பெண் எப்படியெல்லாமோ அவனுக்கு ஏற்றவாறு நடந்து பார்த்தான். சரியா? அவனுக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்ல ஒன்றையும் குறைவு வைக்கல. ஆனாலும் இந்த குடிகாரன் கணவன் என்ன செய்வான், இந்த பெண்ணை தினமும் வந்து போட்டு அடிக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தைகளால திட்டுறது. அவளுக்கு ஆதரவாக யாருமே கிடையாது. அப்ப அந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் வந்து சண்டையை விலக்கி விட்டு அவங்களுக்கு பரிதாபம். ஆனாலும் அந்த பெண் தன்னுடைய உத்தமத்திலிருந்து என்ன செய்யல, விலகல. கடைசி வரைக்கும் அவனுக்கு உண்மையாகவே வாழ்ந்து பார்க்கிறான். ரொம்ப பொறுமையாவே இருந்து பார்க்கிறான். அவ எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் இவ படுற வேதனையை பார்த்து என்ன ஆகி போச்சு, பொறுமை போயிருச்சு. ஒரு நாள் எப்படியாவது இந்த பெண்ணை இவன்ட்டு இருந்து விடுதலை ஆக்கணும். என்ன பண்ணணும்? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அது அதோட கொடுமை. ஆமா, அதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். ஒரே வழி, அந்த பெண் இவன்ட்டு இருந்து அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே வழி என்னதான், அவன் அந்த கணவன், பொல்லாத கணவன் என்ன செய்யணும், சாகணும். பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க, பொல்லாத கணவன் சாகணும். பார்த்தாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, இந்த பெண்ணு வந்து இப்படிப்பட்ட நல்ல பெண் இப்படிப்பட்ட மனுஷன் இருந்து அவஸ்தைப்பட வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லி அவனை ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இவ விடுதலை ஆயிட்டான். சரியா? இவ விடுதலை ஆயிட்டான். ஆனாலும் பார்க்குறாங்க, இப்படி ஒரு ஆதரவில்லாத பெண் இப்படி தனியாக நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், இவளுக்கு இன்னொரு திருமணத்தை பண்ணி வைக்கலான்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இன்னொரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இப்போ ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கிறார். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை சொல்லுங்க, தைரியமா தான். அப்படி ஒருத்தரும் உலகத்தில் இல்லை அப்படிங்கிறீங்களா? வாய திறக்க மாட்டேங்கிறீங்களே சகோதரிகள்லாம். தங்கமான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரன் நினைச்சு சொல்லுங்க, வரும். தங்கமான மாப்பிள்ளை ஒருத்தரை பார்த்தாங்க. அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின்டான மேன். நல்ல வேலையில் இருக்கிறாரு, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த விதமான தவறான பழக்கமும் கிடையாது. ஆனா ரொம்ப டிசிப்ளின்டான மேன். அவர் என்ன பண்ணுவார், அவர் வாழ்க்கையில் அவர் ஃபாலோ பண்ற டிசிப்ளின், காலையில் 5 மணினா அலாரம் இல்லாமலேயே 5 மணிக்கு அவரால் என்ன செய்ய முடியும், ஏந்திரிக்க முடியும். 5 மணிக்கு எந்திரிச்சு கரெக்டா 1/2 மணி நேரம் அவர் பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன். 1/2 மணி நேரம் வேதம் வாசிச்சு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு 5:30க்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், ட்ராக் பேண்ட் ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு எங்க போயிடுவாரு, வாக்கிங் போறதுக்கு போயிடுவார். 1/2 மணி நேரம் கரெக்டா வாக்கிங் முடிஞ்சு 6 மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பார். 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கரெக்டா பேப்பர் படிப்பார். சரியா? 1/2 மணி நேரம் பேப்பர் படிச்சுட்டு அடுத்த 1/2 மணி நேரத்தில் குளிச்சுலாம் ரெடி ஆகி 7 மணிக்கெல்லாம் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவார்.
அதுக்கு பிறகு வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு வேலையிலையும் ஒரு ஸ்கெட்யூலை கரெக்டாக போட்டு வச்சிருப்பார். இத்தனை மணிக்குள்ளே இத்தனை வேலையை முடிக்கணும், இப்படி ப்ராப்பராக போட்டு வச்சிருப்பார். அப்படி ஒரு மாப்பிள்ளை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்தார். நல்ல மாப்பிள்ளையா கெட்ட மாப்பிள்ளையா? நமக்கும் வந்து வாச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? நல்ல மாப்பிள்ளையா கெட்ட மாப்பிள்ளையா? நல்ல மாப்பிள்ளை, ரொம்ப டிசிப்ளின்டான மாப்பிள்ளை. அவர் வந்து நான் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டார். எனக்கு ஒரு பைசா வேண்டாம், அந்த பெண்ணு ஒன்றும் எனக்கு கொண்டு வர வேண்டாம், அவ இருக்கிற வண்ணமாகவே வந்தா போதும், நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் ஒரு 613 ரூல்ஸ் வச்சிருக்கிறேன். எத்தனை ரூல்ஸ்? ஆமா, இப்ப லேசா புரியும் நினைக்கிறேன். 613 ரூல்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த ரூல்ஸை மட்டும் அவ ஃபாலோ பண்ணிட்டா போதும். என்ன ரூல்ஸுங்க? அப்படி ஒன்றும் இல்லை. நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அவளும் என்ன பண்ணணும்? 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். அப்புறம் 5:30க்கெல்லாம் நான் என் ட்ராக் பேண்ட் ஷூவை மாட்டிட்டு நான் எங்கே போவேன்? வாக்கிங் போவேன். அந்த நேரத்தில் அவள் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும்? ரெடியாக வச்சிருக்கணும். போயிட்டு நான் வந்து எல்லாம் ரெடியாகி 7 மணிக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நான் எனக்கு லஞ்ச் எல்லாம் கரெக்டாக கட்டி ரெடியாக வச்சிடணும். அப்புறம் நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். இப்படி ஒரு 613 கட்டளை எழுதி வச்சிருந்தார். அடுத்து கொஞ்ச நாள்ல நமக்கு பிள்ளைங்க பிறக்கும். அந்த பிள்ளைய நீ இப்படி தான் வளர்க்கணும். காலையில் 7 மணிக்கெல்லாம் அதுக்கு சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டி மூஞ்சில் பவுடர்லாம் போட்டு அப்பி அழகாக வச்சிருக்கணும். ஆஃபீஸ் போகும்போது அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளை படித்து வரும்போது 1 மார்க்கு கூட அவன் என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு 613 கட்டளையை எழுதிட்டு இதுக்கெல்லாம் ஓகேவான்னு கேளுங்கன்னார். நல்ல கட்டளையா தப்பான கட்டளையா? நல்ல கட்டளை தானே. அவர் தப்பா ஒண்ணுமே கேட்கல, ஒரு விஷயமும் தப்பா கேட்கல. கேட்டது எல்லாமே என்னதான்? நல்ல கட்டளை தான். அந்த அம்மாவும் படிச்சு பார்த்துச்சு. பரவாயில்ல, இவ்வளவு டிசிப்ளின்டான ஒரு மனுஷனா, அவ்வளவு டிசிப்ளினா அவர் இருக்கும்போது அதே காரியத்தை அவர் என்கிட்ட எதிர்பார்க்கறது நியாயமா தப்பா? நியாயம்தான். அந்த பொண்ணும் பார்த்துச்சு, இத்தனை வருஷம் தான் ஒரு குடிகார கணவன்ட்ட உத வாங்கிட்டோம், இந்த கட்டளையை தானே அவர் ஃபாலோ பண்ண சொல்றாரு, நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லணும்னு ஒத்துக்குச்சு. அப்ப கடைசி பக்கத்துல கீழே பார்க்கும்போது தான் ஒரு கண்டிஷன் போட்டுருந்துச்சு. இதுல ஒரு கட்டளையை மீறினாலும் பெரம்புல ஒரு அடி விழும். ஒரு கட்டளையை மீறினாலும் பெரிய தண்டனைலாம் கிடையாது. கையை நீட்ட சொல்லி கணவன் என்ன பண்ணுவாரு? பெரம்புல ஒரு அடி கொடுப்பார். அந்த அம்மா பார்த்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த கணவன் காரணம் இல்லாம என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சான். ஆனா இப்போ ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்கிறாரு, அவரை மாதிரியே என்னையும் இருக்கணும்னு பார்க்கறாரு, அவரை மாதிரியே என்னையும் பரிசுத்தமா மாத்தணும்னு பார்க்கறாரு. ஒரே ஒரு அடி தானே போட்டிருக்கிறாரு, நம்ம இருந்துட்டு போயிடுவோமே, அப்படியே என்னைக்கோ ஒரு தவறானாலும் என்னதான் ஒரே ஒரு பெரம்பு அடி தானே அப்படின்னு நினைச்சிட்டு கல்யாணம் ஜோன்னு ஜம்மு ஜம்முன்னு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. ஆசை 60 நாள் மோகம். உங்களுக்கு தெரியாதோ? கல்யாணம் ஆனவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. இதுக்கு மகைத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்ததை தான் சொல்றேன். 30 நாள் அந்த அம்மா ரொம்ப உணர்ச்சி வசத்துல அப்படியே நல்ல கணவன் கிடைத்தான்னு வேக வேகமாக தான் பயங்கரமா செஞ்சாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இவர் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த அம்மா 5:01 வரைக்கும் எந்திரிக்கல. உடனே பெரம்பெடுத்தாரு, என்ன பண்ணாரு? பொட்டுன்னு ஒன்று போட்டார். எந்திரிச்சு பார்த்து ஐயோ அம்மா வலிக்குதுன்னு எந்திரிச்சாலும் யார்கிட்டையும் போய் என்ன செய்ய முடியாது? முறையிட முடியாது. ஏன்னா அது பிரமாணம். அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஐயோ பரவாயில்ல, எந்திரிச்சு அடியை வாங்கிட்டு சரி இனிமே செஞ்சிருவோன்னு சொல்லி அவருக்கு வாக்கிங் போகிறதுக்கு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ உடம்பு சரியில்லாததுனால என்ன பண்ணிட்டாங்க? படுத்து தூங்கிட்டாங்க. சாயங்காலம் அவர் வந்து பெல் அடிச்சு பார்க்குறாரு, கதவு திறக்கலை. எப்படியோ எந்திரிச்சு தடாபடான்னு எந்திரிச்சு திறந்த உடனே கதவை திறந்த உடனே பெரம்புல என்ன உழுது? ஒரு அடி உழுது. ஏன்? கட்டளைய மீறிட்டாங்க. இப்படியே எத்தனை நாள் அந்த அம்மா பெரம்படி வாங்கியிருக்கும் நீங்க யோசிங்க. நல்லா இருந்திருக்குமா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, உங்களுக்கு இப்படி பெரம்படி உழுந்தா எப்படி இருக்கும்? கணவர்கள்லாம் யோசிக்கிறாங்க, நம்மளும் இப்படி ஒரு கட்டளையை எழுதி போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன அப்படின்னு. கடைசி வரைக்கும் யாருக்கும் கல்யாணமே இருக்காது. இப்போ
அந்த பெண்ணுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. நல்ல இன்டென்ஷனோட கொடுக்கப்பட்ட பிரமாணம் தான். இதையெல்லாம் இப்படியே எக்ஸாக்டா ஃபாலோ பண்ண முடியவே முடியாது. நல்ல ஒரு மாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம் இப்ப என்னவா மாறிடுச்சு? சாபமாக மாறிடுச்சு, நமக்கு விரோதமாக மாறிவிட்டது. கட்டளைகளினாலும் பிரமாணங்களினாலும் நமக்கு எதிரடையாக மாறிவிட்டது. ஆனா இதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது நியாய பிரமாணம், அதை கடைபிடித்து தான் ஆகணும். ஆனா அது பண்ண வேண்டிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சான்னா இல்ல. அப்ப அந்த நியாய பிரமாணம் என்னதான் செஞ்சிச்சு? ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? இப்படிப்பட்ட சாபத்தை இது கொண்டு வந்துருச்சு, இப்படி அது நமக்கு எதிராக மாறிடுச்சு, இப்படி அது விரோதமா மாறிடுச்சு, அதுவே நுகத்தடியா மாறிடுச்சு. ஆனா நியாய பிரமாணம் பாவமோ? பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? நியாய பிரமாணம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? எது பாவம் என்று உங்களுக்கு சொல்லியது, ஆனால் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்கு அது ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்ப நியாய பிரமாணம் கிடைக்கிற வரைக்கும் ஜனங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். இப்ப நியாய பிரமாணம் என்ன சொல்லிச்சான்? எது பாவம் என்பதை காட்டி கொடுத்தது. இப்ப இந்த கல்யாணமான பெண்ணு கதைக்கே வருவோம், சரியா? இப்ப இவ அந்த பிரமாணத்துல மாட்டி இருக்கிறான், அது சாபமாகவே மாறி இருக்கிறது. அந்த பிரமாணம் எது டிசிப்ளின் என்பதை அவளுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா எப்படி டிசிப்ளினா வாழ முடியும் என்பதற்கு வழி அவளுக்கு தெரியல. அந்த பிரமாணத்தின்படி அவள் ஒவ்வொரு நாளும் அடிபட வேண்டியதாக இருந்தது, காயம் பட வேண்டியதாக இருந்தது. அப்போ கல்யாணத்துல அவ விடுதலை ஆகணும்னா கணவனை போட்டு தள்ளியாச்சு. இப்போ இவ விடுதலை ஆகணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? கணவனை நீங்க போட்டு தள்ள முடியாது. ஏன்னா அவர் டிசிப்ளின்டான கணவன். அவர் பிரமாணத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சைன் வாங்கி இருக்கிறார். இப்போ அந்த மனைவி எப்படி இதுல இருந்து விடுதலை ஆகிறது? எனக்கும் அதுதான் தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா? என்ன பண்ணலாம்? இப்போ அவ விடுதலை ஆகணும்னா ஒரே வழி, இவ சாகணும். அதானே ஒரே வழி, வேற வழியே கிடையாது. வாழ்ந்தா கடைசி வரை அடி வாங்கிட்டே வாழணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? இவ சாகணும். இந்த கதையும் பைபிள்ல தான் இருக்கு. அப்படியா கேட்குறீங்க? வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம் மெதுவா. நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவடைவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே
நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு தெரியல. எதுக்கு மரித்தவர்கள் ஆனோம்? நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்கள் ஆனோம். அப்போ அதனாலதான் விடுதலை உண்டாகும். அப்ப நியாய பிரமாணத்துக்கு நாம் மரிக்கணும்னா என்ன அர்த்தம்? கொலோசியருக்கு எழுதின நிருபம் வாசிங்க, 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ நாம் மரித்தோமா? எப்படி மரித்தோமா? கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக. அந்த நியாய பிரமாணம் என்கிற நுகத்திற்கு அடிமைகளாக இருந்த நாமும் மரித்தோம். கலாத்தியர் 2 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. கலாத்தியர் 2:19. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நியாய பிரமாணத்தினாலே, நல்லா வசிங்க வந்து கவனத்தை, நியாய பிரமாணத்தினாலே எதுக்கு மரித்தேன்? நியாய பிரமாணத்திற்கு மரித்தேன். புரியுதா இப்போ? அப்ப அந்த நியாய பிரமாணம் என்கிற காரியம் எனக்கு ஒரு நுகமாக, எனக்கு ஒரு சுமையாக, எனக்கு விரோதமாக, எனக்கு ஒரு பகைஞனாக, சாபமாக இருந்தது. அதிலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் நான் மரித்துத்தான் ஆக வேண்டும். ஆனா நான் மரிச்சிட்டா நான் ஜீவன் இல்லாம போயிருவேன். அதனாலதான் எல்லா நியாய பிரமாணத்தின்படி ஒரு குற்றமும் சாட்டப்படாதவராகிய, ஒரு பழுதுமற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய, நியாய பிரமாணத்தின் ஒன்றின்படியும் குற்றம் சாட்டப்பட முடியாதவராகிய தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்பவர் உங்களுக்காக எனக்காக மரித்தார். அந்த மரணத்தை நாமும் ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின் நுகத்திற்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல, நியாய பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் காரியம். அதைத்தான் பவுல் இப்படி அநேக வசனங்களிலே அவர் விவரிக்கிறார். அப்ப அந்த நியாய பிரமாணம் அது எதை செய்ய விரும்பியதோ அதை அதனால் செய்ய முடியவில்லை. அதைத்தான் எபிரேய நிருபாக்கியம் இன்னொரு வசனத்தில் அழகா சொல்றான் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாங்க, 7ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தில் 19ஆம் வசனம். நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. நல்லா கவனிங்க போதும். இப்ப நியாய பிரமாணமானது என்ன செய்யலையா? ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லையா. அது தேவனை மனிதனோடு சேர்க்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அது தேவனை மனிதனோடு சேர்க்கவில்லை. அது என்ன செய்தது? அது மனிதனுடைய பாவத்திற்கு அவ்வப்போது பிராயச்சித்தமாக ஒரு தண்டனையோ ஏதோ ஒரு காரியத்தையோ செய்வதற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதை செய்ய முடியாமல் மனுக்குலம் தடுமாறி கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுகிறவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்படும் போது, ஞான ஸ்நானம் எடுக்கும் போது எதுக்கு அடையாளமா இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக உயிரோடு எழும்புகிறோம். அப்ப கலாத்தியர்ல வாசிச்சமே 2:19 நியாய பிரமாணத்திற்காக, நியாய பிரமாணத்தினாலேயே மரிச்சோன்னு போட்டிருக்கு. இப்ப புரியுதா? அப்ப ஞான ஸ்நானம் எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் செத்து இருக்கணும்னு அர்த்தம். என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மரித்தவர்கள் ஆனோம்னு சொன்னா நல்லா இருக்கும் நமக்கு. இப்ப பவுல் என்ன ஒரு பெரிய ரகசியத்தை அங்கே சொல்லி கொடுக்கிறார். இதுவரை நியாய பிரமாணம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் கிறிஸ்து ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது என்ன பிரமாணம்? அது கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம். ஹல்லேலூயா. இந்த அன்பு நீ இதை செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்துகிறதில்லை. அவருடைய அன்பினால் நம்மை அது இழுத்து கொள்ளுகிறது. அவருடைய அன்பினால் நம்மை தன்னால அது செய்ய வைக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தோம்னா
இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளில் இருந்தெல்லாம் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணம் எப்படி அந்த ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட சாபமாகவே மாறி இருந்ததோ அதே நிலைமை தான் மனுக்குலத்திற்கு. மனுக்குலம் அன்றைக்கு தேவனிடத்திலே சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமானால் எதன் முடிவாக இருக்கிறார்? இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தை எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததுன்னா எதை முடித்தார்? நியாயப்பிரமாணத்தை முடித்தார். அந்த நியாயப்பிரமாணத்தில் எவைகளை முடித்தார்? ஒரு 5 காரியங்களை நம்ம வேகமாக பார்க்கலாம், என்னென்ன காரியங்களை முடித்தார் என்று சொல்லி. இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டா என்ன செய்யணும்? பாவம் செஞ்சிட்டா என்ன செய்யணும்? பலி கொடுக்கணும். என்ன பலி கொடுக்கணும்? செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அல்ல, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்? புறாவோ ஆடோ மாடோ என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை பேர் ஆடோட மாடோட புறாவோட வந்தீங்க? கீழே கட்டி வச்சிருக்கீங்களா? கீழே கட்டியிருக்கா? இல்லை. ஏன் எடுத்துட்டு வராம வந்தீங்க? நியாயப்பிரமாணத்துக்கு விடுதலை ஆயிட்டோம். ஏன்னா கிறிஸ்து பலி ஆயிட்டாராம். வெரி குட். ஏன் அந்த பலியை கொடுத்துட்டே இருந்திருக்கலாமே. எபிரேய நிருபத்தில் தான் அவன் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. என்ன பூரணப்படுத்தவில்லை? என்ன செய்யலை நியாயப்பிரமாணம்? ஒருத்தன் எத்தனை பலிகள் இருக்கு? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்றீங்களா? சும்மா சொல்லுங்க, ஒரு நம்பர் அடிச்சு விடுங்க. எத்தனை பலிகள் இருக்கு? 7 பலிகள் இருக்கா? எத்தனை பலிகள் இருக்கு? ஆமாம், அது நம்ம சப்டிவிஷனாக நிறைய பிரிக்கலாம். ஆனால் ஜென்ரலாக 5 பலிகள். சரியா? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி. இதில் 2 பலியை கண்டிப்பாக செலுத்தணும். அது என்னென்னா பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. பாவ நிவாரண பலினா நம்ம ஒரு பாவத்தில் விழுந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பாவ நிவாரண பலி. குற்ற நிவாரண பலினா யாரோ ஒரு மனிதருக்கு, நம்முடைய நெய்பருக்கு யாருக்கோ ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டோம். இப்போ நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு ஆட்டை அடிச்சுட்டு கொண்டுட்டேன்னா அவருக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டேன், அதற்கும் ஒரு பலியை செலுத்தணும். அது குற்ற நிவாரண பலி. இதெல்லாம் நிறையா இருக்குது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 7ஆம் அதிகாரம் வரை வீட்டில் போய் உட்காந்து வாசிங்க. ஒருத்தரும் வாசிக்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த பலிகள்லாம் இருக்குது. சரியா? சரி, இப்படி பலிகளை செலுத்தணும். அப்போது ஒரு நாள் ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சிட்டான். அவன் ஆடையோ மாடையோ என்ன பண்ணிட்டான்? பலி கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டதா? அந்த இடத்துல பிராயச்சித்தம் உண்டாயிருச்சா? அவருக்கு நியாயப்பிரமாணத்தின் படியே சொல்லுங்க. என்ன உண்டாயிருச்சு? ஒரு மன்னிப்பு உண்டாயிருச்சு. ஆனால் விடுதலை உண்டாயிருச்சா? ஏன்னா நாளைக்கு போய் திரும்ப அதே பாவத்தை செய்யறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எபிரேய நிருபாக்கியன் சொல்றான், நியாயப்பிரமாணம் ஒன்றையும் என்ன பண்ணல, அது பூரணப்படுத்தவில்லை. இன்னொரு உதாரணமும் சொல்றேன். நம்ம எங்க இவான்ஸை காணோம். சரி, ஓகே, இவான்ஸ் இங்கே போயிட்டார். நம்ம சுஜில் எடுத்துக்குவோம். சுஜில் இருக்கிறார். நம்ம எல்லாம் எருசலேமில் இருக்கிறோம்னு நினச்சிக்கோ. நம்மலாம் எங்கே இருக்கிறோம்? எருசலேமில் இருக்கிறோம். நம்மலாம் எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறீங்க நீங்கள்லாம்? எருசலேமில் இருக்கிறோம். நம்ம பக்கத்து வீட்டில் தான் நம்ம சுஜில் இருக்கிறார். சரியா? ஒரு நாள் என்ன பண்ணுறார்? அவர் ஒரு புறாவை எடுத்துக்கிட்டு போகிறார். புறாவை எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும்போது ஆசாரியன் உட்கார்ந்துருக்கிறார். ஆசாரியன்ட்ட போய் என்ன பண்ணுறாரு? புறாவை கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரோ அந்த பாவ நிவாரண பணிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறார். அந்த இதெல்லாம் செஞ்ச உடனே அவருக்கு அந்த பாவத்திலிருந்து அவருடைய பாவம் புறாவின் மேலே சுமத்தப்பட்டது. அவருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு மன்னிப்பு உண்டாயிருச்சு. இப்போ பக்கத்து வீட்டில் பார்த்த நம்ம கண்ணெல்லாம் என்ன சொல்லும்? நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம் அவர் புறா எடுத்துகிட்டு போனதை. சுஜில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், ஆனால் புறா தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். ஒன்று என்ன பண்ணியிருக்கணும்? சின்ன தப்பாக பண்ணியிருக்கணும். ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டோம். சரியா? இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் பிரபாகர் தானே, பிரபாகர் இருக்கிற கீழே உட்காந்துருக்காரு. அவர் வெளியே தெரிய மாட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்த நாள் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போகிறார். நம்மெல்லாம் பார்க்குறோம், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்க்குறோம். ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டு நேராக என்ன பண்ணுறாரு? ஆசாரியன்ட்ட போகிறாரு. ஆசாரியன் ஆட்டை பலி கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு? ஆசாரியன் அவர்களுக்குரிய பங்கை எடுத்துக்கிறாரு. அந்த முறைமைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. அவருக்கும் அவருடைய பாவத்தில் என்ன உண்டாயிருச்சு? ஒரு பரிகாரம் உண்டாயிருச்சு. நம்ம பக்கத்து வீட்டில் வேடிக்கை பார்த்த நம்ம கண்ணெல்லாம் என்ன சொல்லும்? அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் என்ன சொல்லியிருப்போம்? நேற்று சுஜில் புறாவை தூக்கிட்டு போனான், இன்னைக்கு பிரபாகர் என்ன பண்ணியிருக்கான்?
ஆட்டை தூக்கிட்டு போயிருக்கான். 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்க போல. அவன் நேற்று போகிறான், இன்னைக்கு போகிறான். ஆனால் அவன் பண்ணதோட பெரிய தப்பா அவன் பண்ணியிருக்கான்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காசிப்பிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த நாள் யார், தம்பி இருக்கிறாப்புல. தம்பி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய காளையை கூப்பிட்டு போகிறார். என்ன கூப்பிட்டு போகிறாரு, காளையை கூப்பிட்டு போகிறார். இதையும் எருசலேமில் பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்ம எல்லாரும் பார்க்குறோம். பார்த்த உடனே என்ன சொல்லுவோம், பரவாயில்ல, சுஜிலாவது பரவாயில்ல, என்ன பண்ணுறான், ஒரு புறாவை தான் எடுத்துகிட்டு போனான். பிரபாகர் கூட பரவாயில்ல, ஒரு ஆட்டை தான் எடுத்துகிட்டு போனான். இவன் காளையை கொண்டு போகிறானே, எவ்வளோ பெரிய பாவம் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, அதை பண்ணியிருப்பானோ இதை பண்ணியிருப்பானோன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், அவன் பண்ண பாவம் பண்ணாத பாவம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அவன் தலையில் கட்டி கதை பேசியே வீணாக போவோம். அவனுக்கு என்ன உண்டாயிருச்சு, ஆசாரியன்ட்ட போனார், பலி கொடுத்தாரு, என்ன ஆயிடுச்சு, பரிகாரம் உண்டாயிருச்சு. சரியா? இப்போ அதே எருசலேமில் ஜான் சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கொலை பண்ணலை, களவு செய்யலை, எந்த பாவமும் பண்ணல. ஆனால் தான் மனதில் ஒரு பெண்ணை அவர் என்ன செய்கிறாரு, தப்பான பார்வையில் பார்க்குறார். அவருக்கு தண்டனை இருக்கா? இருக்கா? அவர் சொன்னாதானே தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே தப்பு பண்ணவங்க எப்படியோ வெளியே தெரிஞ்சிருச்சு, காணிக்கையை கொண்டு என்ன பலியை கொண்டு செலுத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் சொல்லணும்னு அவசியமே இல்லையே, சொன்னாதானே தெரியும் உங்களுக்கு. என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்ன? கண்டுபிடிச்சிருவீங்களா? அவ்வளோ பெரிய நித்தியானந்தக்களா நீங்கள்? தெரியாதுல்ல. அதைத்தான் எபிரேயர் நிருபாக்கியோன்னு சொல்றாரு, நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பரிபூரணப்படுத்தவில்லை. அப்ப இயேசு புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்றால், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிற அதே இயேசு, அதே மத்தேயு 5:27 28 சொல்றாரு, விபச்சாரம் செய்தால் பாவம் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, ஆனா நான் சொல்றேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீ என்ன செஞ்சிட்ட, பாவம் செஞ்சிட்ட. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்று சொன்னால் அவர் நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் அழிச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் அதை கடுமையாக்கி இருக்கிறார். பரிசுத்தத்தை சிந்தனையிலும் அவசியம் என்பதை அவர் பிரதானப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வாசிக்கிறோம் 1 யோவான் 2:2 வாசிங்க. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமா, அதுதான் இயேசு செய்து முடித்த காரியம். இதற்கு மேல நீங்க போய் ஆடுகளையும் மாடுகளையும் பலி கொடுக்க வேணாம்ப்பா, நானே என்னை பரிசுத்த ஒரு பலியாக உங்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே அவர் செய்து காண்பித்திருக்கிறார். இப்போ 1 யோவான் 4:10 வாசிச்சிருங்க. 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. இதைத்தான் நாம் கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம் என்று சொல்லுகிறோம். நியாய பிரமாணம் என்பதை நிறைவேற்றி அவர் கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம் என்கிற ஒன்றுக்குள்ளாக கொண்டு வருகிறார். சரி, நிறைய வசனங்கள் காண்பிக்கணும். இதே இன்னொரு எபிரேயர் நிருபாக்கியன் என்ன சொல்றான் பாருங்க. 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, அடுத்த வசனத்தில், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில்,
காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப காளை வெள்ளாட்டுக்கடா போன்றவை சரீர சுத்தியை உண்டாக்கியது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை எதை சுத்தமாக்குதான்? உங்க மனசாட்சியவே சுத்தமாக்குதான். அப்படிதான் அந்த வசனம் முடியுது. ஆமா, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் பலி செய்தது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்றால் செய்யப்பட்ட எல்லா பலிமுறைகளுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை தன்னுடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தினாலே அவர் செய்து முடித்திருக்கிறார். இதை உணராததுனால தான் திருப்பரங்குன்றத்தில் பலி கொடுக்கணுமான்னு ஒரு கூட்டம் சண்டை போடுது, அதுக்கு விடமாட்டோன்னு ஒரு சண்டை. ஆனால் ஆண்டவரை அறிந்த நாம் சொல்லுகிறோம், உங்களுக்காக எனக்காக முழு மனுக்குலத்திற்காக ஒருவர் தன்னுடைய பரிசுத்த பலியாக தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஒரு சின்ன காரியம் புரிஞ்சிருச்சுன்னா இவ்வளவு குழப்பத்துக்கு இடமே இல்லை. சரி, அடுத்த அந்த பலி முறைகள் என்ன? எதைக்கு ஆண்டவர் முடிவு பண்ணினார்? பழைய ஏற்பாட்டில் எதை செய்தாலும் ஒரு பலி கொடுக்கணும்னா நேராக அவரே பலி கொடுத்துட முடியாது. அவர் யார் மூலமாக தான் வரணும்? யார் மூலமாக தான் வரணும்? ஆசாரியன் மூலமாக தான் வரணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இப்போ 9ஆம் அதிகாரம், அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் அவர் வெளிப்பட்டு அடுத்து அவர் சொல்லும் போது சொல்றாரு. அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் 23, 24. அன்றியும் அந்த ஆசாரியர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரியர்கள் பெர்மனண்டா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, அவங்களுக்கும் நாட்கள் இருக்கிறது, அவங்க மரித்து போவாங்க. அப்போ வேற வேற ஆசாரியர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இதுல இன்னொரு காரியமும் இருக்கு. அந்த ஆசாரியன் பரிசுத்தவானா இருப்பான்றதுக்கு ஏதாவது இருக்கா? உத்தரவாதம் கிடையாது. அப்ப அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை படிச்ச உடனே நமக்கெல்லாம் ஒரு யோசனை வரும். அப்ப பாஸ்டர்லாம் தேவையே இல்லை வருது இல்ல? இப்படி ஒரு குரூப் இருக்கு. பிரதான ஆசாரியராக என்னைக்கோ வெளிப்பட்டார்ப்பா, அதனால ஆலயம்லாம் தேவையில்லை, பாஸ்டர்லாம் தேவையில்லை, ஊழியர்கள்லாம் தேவையில்லை. இந்த முறைமையை ஆண்டவர் மாற்றி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 5-fold மினிஸ்ட்ரிஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை போதகராக, தீர்க்கதரிசிகளாக, மெய்ப்பர்களாக அந்த அழைப்பின் தன்மையை அவர் விதவிதமாக மாற்றி அந்த சிஸ்டத்தில் இருந்த குறைகளை களைந்திருக்கிறார். அதுவே தேவையில்லைன்னு ஆண்டவர் தூக்கி வைக்கல. இப்போ பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவைப்பட்டார். ஆனால் கிறிஸ்து மரித்தபடியினாலே நாம் பிதாவோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து அப்படின்னு எபேசியர்ல வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த காரியத்தை ஆண்டவர் தன்னுடைய சிலுவையிலே செய்து முடித்தார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து நியாய பிரமாணத்திற்கு முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லி. இன்னும் இதே காரியத்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 11, 12ஆம் வசனத்துல, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப ஆசாரியர்கள் அன்றைக்கு விதவிதமாக காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினாலே, தன்னையே ஒரே பலியாக கொடுத்தபடியினாலே, அவருடைய பலி மேலானதாய் எல்லாருக்கும் முன்பாக எழும்பி நிற்கிறது. பிரதான ஆசாரியராய் அவர் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய மரணத்தின் மூலமாக அவர் ஒரே தரம் ஆலயத்தின் திரைச்சீலை மேல இருந்து கீழே ரெண்டா கிழிஞ்சின்னு போட்டிருக்கு. எங்க இருந்து கிழிஞ்சிச்சு? மேல இருந்து கீழே கிழிஞ்சு, அப்படித்தானே போட்டிருக்கு. ஆமா, கீழே இருந்து கிழிச்சா கூட எவனோ கிழிச்சு விட்டான்னு சொல்லியிருப்பான். ஆனா ஆண்டவர் மேல இருந்து கிழிச்சிருக்கிறார். கிழிச்சு ஓப்பன் ஆக்கி, வாங்கப்பா எல்லாரும் வாங்க, அவர் மூலமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அந்த தைரியம் எப்படி நமக்கு உண்டாச்சு? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டானது. சரி, அடுத்து அவர் எதை முடித்து வைத்தார்? பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின்படி தொழுகைக்கான இடம் எது? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா எங்க தான் போகணும்? எருசலேமுக்கு தான் போகணும். அல்லது வனாந்தரத்தில் இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் போகணும். அதை அந்த சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் பேசும்போது வாசிங்க பார்ப்போம். அந்த யோவான் 4வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்ப ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை. இஸ்ரவேலர்கள் அவர்கள் எருசலேமை பிரதானப்படுத்துவார்கள். அங்க சமாரியர்கள் அவங்க பகுதியிலிருந்து ஒரு மலையை இதுதான் ஆராதனைக்கான இடம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த சமாரிய ஸ்திரீ கேட்கிறா, உம்மை பார்த்தா எருசலேமுக்கு போற மாதிரி இருக்கே, நீங்க எருசலேமை தானே பிரதானப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எருசலேமையும் இந்த மலையும் பிரதானப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் வருகிறது, அது என்ன செய்ய போகிறது? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நிறைவேறுதலின் படியினால்தான், கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக வெளிப்பட்டபடியினால்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு உட்கார்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த பழைய நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு தான் போனாதான் தேவனை தரிசிக்க முடியும்னு பிரமாணம் இருந்துருந்துச்சுன்னா நம்மெல்லாம் என்னதான் பண்ணியிருப்போம்? இன்றைக்கு வரைக்கும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகத்தான் இருந்திருப்போம். தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். அதை ஒவ்வொரு வசனத்திற்கும் பயங்கர எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம்னா இது எல்லாம் தான் அடக்கும். ஏன்னா யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, தேவனை அண்டிக் கொள்வதற்கு நீ எருசலேமுக்கு வரணும், எருசலேம் தேவாலயம் தான் உன் தொழுகைக்கான இடம் என்று சொல்லி எழுதி கொடுக்கப்பட்டிருந்த பிரமாணம். அந்த பிரமாணத்தை ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிங்க. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க ஆலயத்துல இருந்தாலும் சரி, உங்க வீடுகள்ல இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க வாகனத்துல போய் கொண்டிருக்கும் போது இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ, எந்த இடத்திலே அவர்களை தேடுகிறீர்களோ, அந்த இடத்திலே உங்கள் நடுவிலே இறங்கி வருகிற ஒரு தேவனை நாம் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை இயேசு அவர் சொல்லும்போது ஜனங்களுக்கு ஒன்றும் விளங்கல. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 19-20. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை 3 இடித்து போடுவேன், 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இதை கட்டி முடிக்க 46 வருஷம் ஆச்சே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே கையால் பெயர்க்கக்கூடிய ஒரு ஆசரிப்பு கூடாரம் அவர்களுக்கு இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே எந்த கையாலும் எந்த கல்லினாலும் பெயர்க்கப்படக்கூடாத ஒரு ஆலயமாகிய கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆலயத்திலே அங்கத்தினர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவுனா பலி முறைகளுக்கு முடிவு கொண்டு வந்தார். நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த அந்த பகையாக பிரிவினையை அகற்றி நாம் தேவனை நேரடியாக பேசுவதற்கு, அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு ஒரு வழிமுறையை உண்டாக்கினார். மூன்றாவதாக, இந்த இடம் என்றல்ல, எந்த இடத்திலும் அவரை தரிசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் வேதம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அடுத்ததா என்ன நடந்துச்சு? 613 கட்டளைகளில் இருந்தோம் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னதான்? பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த 613 கட்டளைக்கும் பேரு நியாயப்பிரமாணம். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு புதிய பிரமாணத்திற்குள்ள நம்ம கொண்டு வருகிறார். அது என்ன? யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 2:12. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அப்ப ஆண்டவர் இங்கே நீங்கள் நியாய பிரமாணத்தின்படி தீர்ப்படைய போகிறவர்கள் அல்ல, சுயாதீன பிரமாணம் என்கிற ஒரு புதிய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன பிரமாணம்? சுயாதீனம்னா என்னது சொல்லுங்க. சுயாதீனம்னா தமிழ் வார்த்தை தான் கேட்கிறேன். சுயாதீனம்னா சுயம்னா இண்டிபெண்டன்ட்னா இண்டிஜீனியஸ், இண்டிபெண்டன்ட். நீங்களாக சுயமாக நீங்கள் என்ன செய்யலாம்? செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் என்று இருந்தது. ஆண்டவர் இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்திருக்கிறார். சுய சித்தத்தின்படி நீங்க என்ன செய்ய முடியும்? காரியங்களை செய்ய முடியும். இப்ப நமக்கு ஒரு பெரிய டவுட் வரும். சரி, அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துல சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே அப்படின்னு ஆண்டவர் எழுதுறார். இப்போ பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்துகிறது இல்லை என்று சொல்லி எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம். இங்க யாக்கோபு சொல்லுகிறார் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று சொல்லுகிறார். அப்ப சுயாதீன பிரமாணம்ன்றது தான் என்ன பிரமாணமா? பூரண பிரமாணமா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். மறக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நியாய பிரமாணம் கிடையாது, சுயாதீன பிரமாணம்னு ஒன்று இருக்குது. ஆமா, இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படிங்கிறீங்களா? ஆமா, இந்த சுயாதீன பிரமாணம்னா என்ன? ஆண்டவர் நமக்கு இந்த நியாய பிரமாணத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள். எத்தனை நாள் தான் ஓய்வு நாள்? 7ஆம் நாள் தான். கணக்குப்படி 7ஆம் நாள் எந்த நாள்? சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இப்ப சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இருக்கிற நீங்களும் நானும் 7ஆம் நாள் தான் ஆராதிக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கலாம். ஏன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கலாம். கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போனீங்கன்னா அங்க வெள்ளிக்கிழமை லீவு, அன்னைக்கு ஆராதிக்கலாம். நாளைக்கே நம்முடைய அரசாங்கம் சண்டே பேர் நல்லா இல்லப்பா, சண்டேல சன் இருக்குது, உதய சூரியன் இருக்குது, அதனால சண்டேலாம் லீவு கிடையாது இனிமே அப்படின்னு சொல்லி நம்ம பிஜேபி கவர்மெண்ட் மண்டே லீவா மாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, மண்டேக்கு நாங்க மாத்திடுவோம். ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு என்ன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு? யாரும் இளம் பங்காளர் திட்டத்துல சேர்ந்தாதான் உன் பிள்ளை படிக்கும்னு சொல்ல முடியுமா? என்ன, இந்த திட்டம் மட்டும் கிடையாது, எந்த திட்டத்திலையும் இதுல சேர்ந்தாதான் உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்திற்கு புறம்பான ஒரு கட்டளையை ஒரு ஊழியன் கூட என்ன செய்ய முடியாது? திணிக்க முடியாது. அந்த திட்டத்தில் சேர்ந்து 10,000 பேர்ல ஒரு 1000 பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்கெல்லாம் சாட்சி சொல்ல மாட்டாங்க. யாரோ 1-2 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க, அது மட்டும் தான் சாட்சியில் வரும். சரியா? இப்படி நிறைய அட்டகாசங்கள், நியாய பிரமாண காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. சரியா? இப்படி நம்ம பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் கலாத்தியர்ல பவுல் எழுதும்போது கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனம் அப்படின்லாம் எழுதுறார். சரி, இப்ப இந்த காரியத்தை வச்சு தான்
இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பம் நம்ம கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள. என்னன்னா, ஆண்டவர் தான் உங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரு. நீங்க நேத்து செஞ்ச பாவத்துக்கு, இன்னைக்கு செய்யற பாவத்துக்கு, நாளைக்கு செய்ய போற பாவத்துக்கு எல்லாத்துக்கும் இயேசு மரிச்சிட்டாரு. அதனால நீங்க என்ன பண்ணலாம்? எப்படி வேணாலும் வாழலான்னு சில ஊழியர்கள் என்கிற பேர் போர்வையில் இருக்கிற ஓநாய்கள் பிரசங்கம் பண்ணுது. கரெக்டா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆண்டவர் தான் சுயாதீனத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். சரி, இப்போ அதுக்கும் ஆண்டவர் வேதத்துல பதில் எழுதி வைத்திருக்கிறாரு. அதை வாசித்து நம்ம சீக்கிரம் முடிக்க போறோம் ஒரு 5 நிமிஷத்துல. வாசிங்க பாப்போம் என்னோட கூட. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை இருங்க எப்படி வாசிக்கிறீங்க? இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே. ஆமா, இந்த சுயாதீனத்தை எப்படி நம்ம அனுசரிக்கணுமா? ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார், சார் நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன் சார், கொஞ்ச நேரம் விட்டுருங்க சார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுத்துருங்க சார். ஆமா, பவுல் அங்க என்ன சொல்றாரு? சகோதரரே, நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டீர்கள்? சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீங்க. ஆனா இந்த சுயாதீனத்தை என்ன செய்யக்கூடாதா? மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது. அப்ப சுயாதீனம் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு அப்படின்றதுனால நான் என் இஷ்டப்படி என் மாம்சமும் மனசும் விரும்பினதை என்ன செய்ய முடியாது. அதுக்காக சுயாதீனம் கிடையாதுப்பா. நீ இதை சாக்கு போக்கு சொல்லி உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு நீ சபைக்குள்ள வந்து தேவனை ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் இரக்கமுள்ளவர். ஒரு புதிய கிருபையின் பிரமாணத்தையும் அன்பின் பிரமாணத்தையும் சுயாதீன பிரமாணத்தையும் நியாய பிரமாணத்தை விட பூரண பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை வைத்துக்கொண்டு மாம்ச பிரகாரமாக நான் எப்படி வேண்டுமானாலும் வாழுவேன் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. அடுத்து வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீங்க நியாய பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்தீங்கப்பா. ஆனா இப்ப அந்த நியாய பிரமாணத்தினின்று ஆண்டவர் விடுதலையை தந்து ஒரு விடுதலையின் பிரமாணமாக சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? அதை உங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக நீங்க என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் தந்திருக்கிற சுயாதீனம் என்பதனால, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறார் என்பதனால நீங்க உங்க துர்க்குணத்தை எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் முன்ன நீங்க நியாய பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்தீங்க, இப்போ தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அதே யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல லைனா அவன் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு 27ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சுயாதீன பிரமாணத்தின்படி ஒருத்தன் வருவான்னா அவன் நிறைய காரியங்களை செய்யணும். அதுல ஒரு முக்கியமான காரியம், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை மாசில்லாதவனாக காத்து கொள்ளணும். ஆண்டவர் தந்திருக்கிற விடுதலையின் பிரமாணம் ஏனோதானோ என்று நாம் வாழ்வதற்காக அல்ல, இன்னும் பரிசுத்தமாவதற்கு. இன்னும் சொல்ல போனா, ஆண்டவர் எப்படி சுயாதீனம் உடையவராய் இருக்கிறாரோ
ஆண்டவருக்கு யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆண்டவருக்கு யாராவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட முடியுமா? ஆண்டவர் அதே ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம இஷ்டப்படி வாழ்றதுக்கல்ல, அவரை போல வாழுவதற்கு. ஹல்லேலூயா! அவரை போல நீங்களும் நானும் மாறுவதற்கு. அந்த நியாய பிரமாணம் என்பது அது தேவனிடத்துல மனிதர்களை சேர்க்க முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி அது தேவனை போல நம்ம மாற்றும்? ஆனா இந்த கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம் அது கட்டளைகளால் நிறைவேற்றப்பட்டதல்ல, அவர் நம் மீது வைத்த அன்பினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய சரீரம் அழகுமில்லாதவராய், சௌந்தரியம் இல்லாதவராய், அந்த கேடடைந்தவராய், உனக்காக எனக்காக பழுதில்லாத பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே அந்த அன்பின் பிரமாணத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். அது நம்மை என்ன செய்திருக்கிறது? அவரை போல மாற்றுவதற்காக கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா! கடைசியா ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பவுல் என்ன எழுதுகிறார்? இந்த கிருபையின் பிரமாணம், இந்த விடுதலையின் பிரமாணம் என்ன செய்கிறது? வாசிங்க, ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! இந்த நாளின் காலை வெளியில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையின் காட்சிகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய சிலுவை நமக்கு தந்திருக்கிற ஒரு மாபெரும் காரியம், மாபெரும் வெற்றி. நியாய பிரமாணம் என்கிற அந்த சாபத்தினின்று, அடிமைத்தனத்தினின்று, நமக்கு விரோதமாக இருந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஒரு விடுதலையின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், அன்பின் பிரமாணம் என்று சொல்லப்படுகிற சுயாதீன பிரமாணத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த உலகத்தால் கரைப்படாதபடி, இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தாலும் எந்தவித குற்றம் சாட்டப்படாதவராக, கரை திரையற்ற ஒரு சபையாக அவர் தம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ அதே போல கிறிஸ்துவின் பிள்ளைகளும் அடியவர்களும் அவரை போலவே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரமாணத்தை அவர் நமக்காக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இந்த நாளின் காலை வேளையில் அப்படியே எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் ஒருவேளை இன்னும் இந்த ஆண்டவர் செய்கிற இந்த கல்வாரி அன்பு தருகிற விடுதலையை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இன்னும் அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கலாம். இந்த நாளின் காலை வேளையில தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்னும் ஆண்டவர் தருகிற இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாமல், அவர் தருகிற இந்த கல்வாரி அன்பு நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு பங்கை நீ அடையாமல் இருந்திருப்பாயானால், நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் என்று ஒன்று மனிதனை அடிமைப்படுத்தி இருந்தது. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அதே பரிசுத்தத்திற்காகவே, அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தரும்படியாகவே அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவருடைய கல்வாரி அல்லாமல் பரிசுத்தத்தை தருவதற்கு இந்த உலகத்திலே ஒன்றும் கிடையாது. அவரை அல்லாமல் வழி இந்த உலகத்திலே இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாக வெளிப்பட்டது, சாதாரணமாக நடந்து விடவில்லை. இதற்காக தேவாதி தேவ குமாரன் தன்னுடைய ஜீவனையே கல்வாரியிலே செலுத்த வேண்டியதாயிருந்தது. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக. இந்த நாளின் காலை வேளையில் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை போல மாறணும் ஆண்டவரே, அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்கள் கரங்களை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, அர்ப்பணித்திருக்கிற கரங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் பெற்று தந்திருக்கிற அந்த விடுதலையை நாங்க ஏனோதானோ என்று அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. இத்தனை ஆண்டு காலம் அது புரியாமல் ஏனோதானோ என்று வாழ்ந்திருக்கலாம். ஆனா நீர் எங்களை உம்மை போல மாற்ற விரும்புகிறீர் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் கரம் பிடிப்பீராக. இன்று முதல் அவர்கள் உம்மோடு கூட நடக்கிறவர்களாக, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக கர்த்தர் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.